إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونادى فرعون في قومه قال يا قوم أليس لي ملك مصر وهذه الأنهار تجري من تحتي أفلا تبصرون أم أنا خير من هذا الذي هو مهين ولا يكاد يبين صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் எங்களை படைத்து எங்களை வழிநடாத்துவதற்காக வேண்டி வேத நூட்களையும் வேதங்களையும் நபிமார்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா காலத்துக்கு காலம் தேவைப்படும் பொழுதெல்லாம் அனுப்பிக் கொண்டே இருந்தான். அந்த அடிப்படையில் பல நூறு நபிமார்கள் வந்தார்கள், பல வேதங்கள் இறக்கி வைக்கப்பட்டது. இவைகளினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனித சமூகத்துக்கு தேவையான அனைத்தையும், எதுவுமே விட்டு வைக்கப்படவில்லை, அனைத்தையும் திட்ட தெளிவாக எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. ஒரு பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், மனிதனுடைய அடிப்படை தேவைகளாக இருக்கலாம். இப்படியாக மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய அத்துணை தேவைகளுக்குமான ஒரு வழிகாட்டலை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு நபிமார்களினூடாக வேதங்களினூடாக தந்திருக்கிறார். அதிலும் கடைசியாக வந்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த ஒரு மனிதன் எந்தெந்த வகிபாகங்கள், எந்தெந்த ரோல் அவர் உலகத்தில் பிளே பண்ணுவாரோ அத்துணை ரோலுக்கும் அத்துணை வகையான ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னுதாரணமாக வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள். ஒரு ஆசானாக இருக்க வேண்டுமா, ஒரு பள்ளி நிர்வாகியாக இருக்க வேண்டுமா, ஒரு நாட்டு தலைவராக இருக்க வேண்டுமா, ஒரு யுத்தகலத்தில் ஒரு கமாண்டராக இருக்க வேண்டுமா, குடும்பத்தில் கணவனாக, தகப்பனாக, ஒரு அப்பா ஒரு இருக்க வேண்டுமா, இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் உலகத்தில் என்னென்ன ரோல் பிளே பண்றாரோ எல்லா வகையான கட்டங்களுக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் உபமானங்களை, உதாரணங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கைக்கு பிறகு ஒருவர் இந்த உலகத்துக்கு பொறுப்பாக வர வேண்டும், ஒரு ஹலீஃபாவாக வர வேண்டும், அவர் எப்படி வர வேண்டும், அவர் எப்படி சூஸ் பண்ணப்பட வேண்டும், அவர் எப்படி தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்கான வழிகாட்டலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக செய்துவிட்டு போனார்கள். எந்த ஒரு வாழ்க்கையினுடைய எந்த ஒரு கோணத்திலிருந்து பார்த்தாலும் அத்துணை கோணங்களிலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை எங்களுக்கு உதாரணமாக, உபமானமாக இருக்கிறது. அதே போலத்தான் உலகத்தில் வந்த நபிமார்கள் அநேகமானவர்கள் ஏகத்துவத்தின் பக்கமாக அனைத்து நபிமார்களும் தாவா செய்தார்கள். மாலக்கும் மின் இலாஹின் கைருஹ், வணங்கி வழிபடுவதற்கு அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும்,
லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாங்கள் சொல்லுவது போன்று எல்லா நபிமார்களும் வந்து சொன்ன ஒரு தாவா என்னவென்று சொன்னால், மலக்கும் மின் இலாஹின் கைரோ, வணங்கி வழிபடுவதற்கு அவனை தவிர வேறு யாரும் இல்லை, எனவே அவனைத்தான் நாங்கள் வணங்கி வழிபட வேண்டும் என்று சொல்லி எல்லா நபிமார்களும் ஒட்டுமொத்தமாக தாவா செய்தார்கள். ஆனாலும் எல்லா நபிமார்களும் அந்தந்த காலத்தில், எந்த காலத்தில் வந்தார்களோ அந்த காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் சமூகத்தில் இருந்ததோ அந்த பிரச்சனைகளையும் அட்ரஸ் பண்ணினார்கள். வெறுமனே தௌஹீதுடன் மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை, தீனுடன் மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை. அந்தந்த காலத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுத்தார்கள். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம் என்று சொன்னால், ஒரு பொருளாதார நெருக்கடி, ஒரு பைனான்சியல் கிரைசிஸ், மக்களுக்கு மத்தியில் பொருளாதார நெருக்கடி, சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாத ஒரு காலத்தை நோக்கி உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. குளோபல் வெதர் சேஞ்ச் என்று சொல்லி நாம் இன்றைக்கு பேசுகின்றோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தது. 7 வருடம் தொடர்ச்சியாக மழை பெய்யவில்லை. 7 வருட காலம் தொடர்ச்சியாக மழை பெய்யவில்லை. ஆனால் அந்த நாட்டு மக்கள் விவசாயத்தை நம்பி வாழக்கூடியவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தீர்வு கொடுத்தார்கள். இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் எப்படி எப்படி வெளியே வரலாம், அதற்கு நாட்டு மக்கள் என்ன செய்ய வேண்டும், அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு பொருளாதார திட்டத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வகுத்து கொடுத்தார்கள் என்று சொன்னால், இன்று வரைக்கும் எக்கானமி படிக்கக்கூடிய அனைவரும் அதை படித்துத்தான் ஆக வேண்டும். அது மதரசாக்கள்ல படித்தாலும் சரி, பல்கலைக்கழகங்கள்ல படித்தாலும் சரி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ப்ளூ பிரிண்ட், உலகத்துடைய எக்கானமி எப்படி கண்ட்ரோல் பண்ணப்பட வேண்டும், யாருக்குமே இலவசமாக ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்க கூடாது, இலவசமாக சாப்பாடு யாருக்கும் கொடுக்க கூடாது. இலவசமாக சாப்பாடு கொடுத்தால் மனிதனுடைய கிரியேட்டிவ்னஸ், மனிதனில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் இல்லாமல் போய்விடும், சோம்பேறியாக மாறிவிடுவார்கள். இவைகளை எல்லாம் குர்ஆன் பேசி இருக்கிறது. குழந்தைகளுக்கு கூட பெற்றோர்கள் சொல்ல வேண்டிய விடயம் இதுதான். வீட்டில் சும்மா சாப்பாடு கிடைக்க மாட்டாது. உங்களுக்கு வயது வந்து விட்டால் தொழுகை எப்ப வாஜிபாகி விடுகிறதோ அன்றைக்கு நீங்க உழைக்கவும் வேண்டும், சம்பாதிக்கவும் வேண்டும். சுப்ஹானல்லாஹ், ஃப்ரீ எப்ப ஒன்று இலவசமாக கிடைக்குமோ அன்றைக்கு மக்கள் சோம்பேறிகளாக மாறி விடுவார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த எக்கானமிக்கல் இந்த கைடன்ஸ் எங்களுக்கு குர்ஆனின் ஊடாக சொல்லி தந்திருக்கிறார்கள். இதே போல ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்துக்கு நபியாக வந்தார்கள். அவர்களும் தௌஹீதின் பக்கமாக, தீனின் பக்கமாக தாவா செய்தார்கள். ஆனால் அதனுடன் மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை. அவருடைய காலத்தில் இருந்த ஒரு பெரிய பிரச்சனை தான் இன்றைக்கு இருக்கிற எல்ஜிபிடி, இன்றைக்கு இருக்கிற தன்னின சேர்க்கை, இன்றைக்கு இருக்கிற சுப்ஹானல்லாஹ், இந்த நாட்டினுடைய பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய வேல்யூஸ், இந்த நாட்டினுடைய விரும்பியங்களை எல்லாம் இல்லாமலாக்கக்கூடிய அளவுக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. பாராளுமன்றத்தில் பேசப்படுகிறது, பத்திரிகைகளையும் காண முடியும். அது சினிமா வரைக்கும் வந்துவிட்டது, கார்ட்டூன் வரைக்கும் வந்துவிட்டது. ஒரு திட்டம் திட்டப்பட்டு மக்களுடைய வீடுகளுக்குள்ள அந்த செய்தி பேசப்படக்கூடிய அளவுக்கு அந்த செய்தி வந்துவிட்டது. முஸ்லிம் சமூகம் யோசிக்க வேண்டும், இந்த பிரச்சனைக்கு நாங்கள் எப்படி முகம் கொடுப்பது, இந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணுவது, குர்ஆன் எப்படி அட்ரஸ் பண்ணி இருக்கிறது. இது என்னுடைய வேலை அல்ல, இது என்னுடைய வீட்டுக்குள்ள வரமாட்டாது என்று யாரும் நினைக்க வேண்டாம். அப்படி நினைத்த காலம் முடிந்து விட்டது, அப்படி நினைத்த காலம் முடிந்து விட்டது. என்னோட வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட ஒன்று வரமாட்டாது என்று யாருக்கும் சொல்ல முடியாது, வந்து விட்டது. முன்னே ஒரு காலம் நாங்கள் பத்திரிகை பேப்பர் வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு போனால்தான் செய்திகள் எங்களுடைய கையில கிடைக்கும். ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல, நீங்க தூங்கினாலும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது உங்களுடைய வீடுகளுக்கு சோசியல் மீடியாவின் ஊடாக. நாங்க தூங்கிக் கொண்டிருப்போம், எங்களுடைய குழந்தைகள் சோசியல் மீடியாவில் இருப்பார்கள். எனவே அன்புக்குரியவர்களை, இந்த நேரத்தில் நாங்கள் யோசிக்க வேண்டும், இந்த பிரச்சனையை குர்ஆன் எப்படி பார்க்கிறது. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்தார்கள், அந்த பிரச்சனையை எப்படி அட்ரஸ் பண்ணினார்கள். சுப்ஹானல்லாஹ்,
ஒவ்வொரு நபியும் அந்தந்த காலத்தில் இருந்த சோசியல் பிரச்சனை, சமூக பிரச்சனையை அவர்கள் வெறுமனே கண்டுகொண்டு அப்படியே போகவில்லை. அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லிவிட்டு போகவில்லை. அதற்கு அவர்கள் முகம் கொடுத்தார்கள். அந்த பிரச்சனைக்கு எதிராக குரல் எழுப்பினார்கள். அந்த பிரச்சனைக்கு எதிராக புரட்சி செய்தார்கள். இதுதான் குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய உண்மையாக இருக்கிறது. இதே போலத்தான் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்துக்கு நபியாக வந்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு காலம் என்றால், ஒரு நல்லாட்சி இல்லை, ஒரு குட் கவர்னன்ஸ் இல்லாத ஒரு காலம். மக்கள் அனைவரும் அடிமைகள், மக்களுக்கு ரைட்ஸ் இல்ல, மக்கள் எல்லாம் அடக்கி ஒரு வகையான ஆட்சியின் கீழ், நிர்வாகத்தின் கீழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு எதையும் பேச முடியாது. குழந்தைகள் பிறந்தால் கொலை செய்யலாம், அங்க ரைட்ஸ் கிடையாது யாருக்கும். ஏன் இப்படி செய்வீங்க என்று யாருக்குமே கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்துலதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக வந்தார்கள். இல்ல அரசியலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் வந்திருக்கிறது தௌஹீதின் பக்கமாக மக்களை அழைக்கிறதுக்கு, என்ன விட்டு விடுங்கள் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துல நழுகி போகவில்லை. அவர்கள் முகம் கொடுத்தார்கள். நல்லாட்சி ஒன்று உருவாக்க வேண்டும், இந்த பூமிக்கு மேல் நல்லாட்சி உருவாக வேண்டும், குட் கவர்னன்ஸ் வர வேண்டும், இந்த உலகத்தில் நல்ல ஒரு எக்கானமிக் சிஸ்டம் வர வேண்டும், இந்த நாட்டில் சட்டம் எல்லாருக்கும் ஒரே சட்டமாக இருக்க வேண்டும். ஒரு கோத்திரத்துக்கு ஒரு சட்டம், இன்னொரு கூட்டத்துக்கு ஒரு சட்டம், அப்படி அல்ல, அனைவருக்கும் ஒரு சட்டம் இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு நாங்க குட் கவர்னன்ஸ் என்று எவைகளை எல்லாம் படிக்கிறோமோ அவைகள் அனைத்தையும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு நாடு, இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம், இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, இப்படிப்பட்ட ஒன்று வர வேண்டும் என்று சொல்லி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தாவா பிரச்சாரத்தில் அதையும் சேர்த்துக் கொண்டார்கள். அதனால் துன்புறுத்தப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள், பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் தன்னை பற்றியும் இன்றைக்கு நடக்கிற அரசியல் மேடைகள்ல எப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைகள் போகுது, என்ன பேசுறாங்க, அதே மாதிரிதான், அதே தொனியில, அதே பாணியில ஃபிரௌனும் மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்தார். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் அப்படியே சொல்லுகிறான். சூரத்து ஸுஹ்ருஃப் 43வது சூறாவுல 51வது ஆயத்திலிருந்து 56வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌன் எப்படி பிரச்சாரம் செய்தான், எப்படி மேடையில பேசினான், மக்களுக்கு முன்னாலே எப்படிப்பட்ட அரசியல் செய்தான் என்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்லிவிட்டு எங்களுக்கு ஒரு புத்தியும் சொல்லுகிறான். இந்த நேரத்தில் அந்த புத்தியத்தான் நானும் நீங்களும் புத்தியாக படிக்க வேண்டும். எனக்கு உங்களுக்கு இருக்கிற பொறுப்பு என்ன, ஏன் உங்களுடைய கடமை என்ன? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான் சூரத்து ஸுஹ்ருஃப் 43வது சூறாவுல 51வது ஆயத்து. இதை கேட்டு போய் முடித்து விடாமல் குர்ஆனை கொஞ்சம் பெரட்டி படியுங்கள். குர்ஆன் என்ன சொல்லுது? வனாதா ஃபிரௌனு ஃபீ கௌமிஹி, ஃபிரௌன் அவனுடைய கூட்டத்தாரை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்களுடன் உரையாடுகிறான், பேசுகிறான், கலைக்கிறான். அவரை பத்தி மார்க்கெட்டிங் செய்றாரு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஆலயா கௌமி அலைஸ லீ முல்கு மிஸ்ர், இந்த நாடு என்னுடையதுதானே, இந்த நாட்டுக்கு நான் தானே கிங், இங்க இருக்கிற டெவலப்மெண்ட் எல்லாம் நான் செஞ்சதுதானே, எங்களை கட்சியால செஞ்சது, நாங்க செஞ்சது, இப்படி செஞ்சது என்று சொல்லி இன்றைக்கு சொல்லுவது போலவே ஃபிரௌனும் அப்படித்தான் சொன்னான். அலைஸ லீ முல்கு மிஸ்ர், இந்த மிஸ்ர் நாட்டினுடைய அரசாங்கம் எனக்கு சொந்தமில்லையா? வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இங்க இருக்கிற அனைத்தும், இங்க இருக்கிற எதுவரைக்கும் என்றால் ஓடக்கூடிய நதிகள் கூட இது நான் டெவலப் பண்ணினது, என்னுடைய கட்டளை பிரகாரம் ஓடுகிறது, நான் நினைத்ததுதான் இங்க நடக்கும் என்று சொல்லி ஃபிரௌன் தன்னை பற்றி முதலாவதாக பெருமிதம் கொண்டு கரைத்தான். இன்றைக்கு அது நடக்குது. அதுல முஸ்லிம் என்று வித்தியாசமும் இல்ல, முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று வித்தியாசமும் இல்ல, ஆண்கள் என்று வித்தியாசமும் இல்ல, பெண்கள் என்று வித்தியாசமும் இல்ல. பேசக்கூடிய அனைவரும் தன்னை உயர்த்தி பேசுவார்கள். நான் யாரு,
நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன் என்று சொல்லி பேசுவார்கள். அடுத்தது சொன்னான், இரண்டாவது சொல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான் 52வது ஆயத்துல, அம் அன கைருன் மின் ஹால்லதி ஹுவ மஹீன். இவர் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அட்ரஸ் பண்றான். ஃபிரௌன் சொல்றான், இவன் இழிவான ஒருவர், வாப்ப இல்லாத புள்ள, என் வீட்டில் ஒரு அடிமையாக வளர்ந்தவர். இவர் எப்படிப்பட்ட ஒருவர்? எனக்கு எதிராக வந்திருக்கிறாரு. இவருக்கு என்ன செய்ய முடியும்? இந்த கதை நடக்குதுதானே. மேடையில ஏறி மற்றவனை தாழ்த்தி பேசுவது, மற்றவர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசுவது. இவர் யாரு? இவருக்கு என்ன இருக்குது? இவருடைய வாப்ப யாரு? இவருடைய உண்மை யாரு? எப்படி பிறந்தவர்? சுப்ஹானல்லாஹ். இதை ஃபிரௌனும் அப்படித்தான் செஞ்சான். உலகத்துக்கு அல்லாஹ் சொல்றான், அரசியல் மேடைகள் இப்படித்தான் இருக்கும். அவன் என்ன சொன்னான்? அம் அன கைரும் மின் ஹாதல்லதி ஹுவ மஹீன். இவனை விட நான் நல்லவன், அடுத்த கண்டிடேட்ஸ் விட நாங்க நல்லவர்கள், எனக்கு இந்த டேலண்ட் இருக்குது, எனக்கு இந்த குவாலிட்டி இருக்குது. வலா யகாது யுபீன். இவர் யார் தெரியுமா? மூசா பேசவும் தெரியாது, பேசின அவளுக்கு விளங்கவும் மாட்டாது, அவருக்கு அவருடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் போதாது, அவருக்கு லாங்குவேஜ் ஃப்ளூவன்சி இல்ல என்று சொல்லி நாங்க சொல்லுவது போல ஃபிரௌன் அன்றைக்கு சொன்னான் இத மூசாவை பார்த்து, அம் அன கைரும் மின் ஹாதல்லதி ஹுவ மஹீன் வலா யகாது யுபீன். பேசவும் இயலாது, பேசினா விளங்கவும் மாட்டாது. இந்த இழிவான சுப்ஹானல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஒரு இழிவானவர் என்று சொல்லி சித்தரித்து பேசினான் ஃபிரௌன். இந்த கதை நடக்குது, இன்றைக்கும் அது நடக்குது. அடுத்தது நாலாவது மூணாவது கருத்து சொல்லுகிறான் ஃபிரௌன். 53வது ஆயத்தினூடாக சொல்லுகிறான், ஃபலௌலா உல்கிய அலைஹி அஸ்விரத்தும் மின் ஸஹப். அவர்கிட்ட பணம் இருக்குதா, செல்வம் இருக்குதா, அவர் பரம்பரை பணக்காரனா? பணத்தை காணாதவன், சல்லிய காணாதவன் எப்படி செய்ய போறாரு? நான் சல்லிக்காரன், என்னிடத்துல பணம் இருக்குது, நான் ஒரு பிசினஸ் மேன், எனக்கு பணம் இருக்கு, எனக்கு தெரியும் சல்லி எப்படி சம்பாதிக்கணும், சல்லி எப்படி கொண்டு வரணும் என்று இன்றைக்கு சொல்லுவது போலவே அன்றைக்கு ஃபிரௌனும் சொன்னாங்க. ஃபலௌலா உல்கிய அலைஹி அஸ்விரத்தும் மின் ஸஹப். இவரை தன்னை ஒரு ரசூலாக, ஒரு நபியாக, எனக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஆட்சி செய்ய போறார் என்று சொல்லுகிறாரே, இவர்கிட்ட பணம் இருக்குதா, இவருக்கு தங்கம் இருக்குதா? அப்படி என்று சொன்னா தானே இவருக்கு தங்கமும் சேர்ந்து வந்திருக்கணுமே என்று சொல்லி ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பொருளாதாரத்தை வைத்து, பணத்தை வைத்து அவரை மட்டம் தட்டி பேசுகிறான். நாலாவது சொல்லுகிறான், ஃபலவ் அவ்ஜாஅ மஅஹு அல் மலாயிகா. இவர் அல்லாவின் புறத்திலிருந்துதான் ரசூலாக வந்திருக்கிறாரு, அல்லாவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபி என்று சொல்லுகிறாரு, அல்லாவின் புறத்திலிருந்து உலகத்துக்கு வந்திருக்கிறார், நல்ல ஆட்சி ஒன்றை உருவாக்குவதற்கு என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்டவராக இருந்தா ஏன் தனியே வந்தாரு? மலக்குமார்கள் யாரும் சேர்ந்து வர இல்லையே, மலக்குமார்கள் இருக்கிறாங்களா என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஃபிரௌன் எப்படியெல்லாம் கொச்சப்படுத்த இயலுமோ, எப்படியெல்லாம் மட்டம் தட்ட இயலுமோ, எப்படியெல்லாம் சுப்ஹானல்லாஹ் இழிவுபடுத்த முடியுமோ அப்படியெல்லாம் இழிவுபடுத்தி பேசினான். இது யாரு செய்த பாவம்? ஃபிரௌன் செய்த பாவம். மக்கள் செய்த பாவம் என்ன? அரசியல் மேடையில பேசக்கூடியவர்கள் ஒரு 40 பேர் இருக்கலாம், ஒரு 100 பேர் இருக்கலாம். அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க பல ஆயிரம், பல லட்சம். அல்லாஹ் ரெண்டையும் சொல்லுகிறான். பேசுறவன் தான் இப்படி பேசுவான், தன்னை உயர்த்தி பேசுவான், யாருக்கு எதிராக பேசுகிறானோ அவர்களை மட்டம் தட்டி பேசுவான். அதை சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த கூட்டம் இருக்கிறதே, ஃபஸ்தஹஃப கௌமஹு. ஃபிரௌன் என்ன தெரியுமா செஞ்சான்? தந்த சமூகத்தை மடையனாக்கிட்டான். இந்த கதை நடக்குதுதானே. யாராவது ஒருத்தர் பேசினா கைதட்டி வரவேற்கிறோம். பேசுறவனுக்கும் தெரியும் நான் பொய் தான் பேசுகிறேன், கை தற்றவனுக்கும் தெரியும் பொய்க்குத்தான் நான் கை தட்டுறேன். குர்ஆன், இது குர்ஆன். ஃபிரௌன் செய்த வேலை என்னன்னா மக்களை மடையனாக்கினான். மக்கள் அவனுக்கு வழிபட்டார்கள், மக்கள் அவனுக்கு வழிபட்டார்கள். இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ் கூட்டம் கூட்டமாக
மக்கள் சேர்ந்து என்ன சொல்ல போறாரு அதை கேட்கிறாங்க, கைதட்டுறாங்க, வரவேற்கிறாங்க. அதுக்கு என்னெல்லாம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க செய்வது பெரும் பாவம். அவன் சொல்றது ஒரு பொய், அந்த பொய்யை ஆவதிப்பது அதைவிட பெரும் பாவம். அதுக்கு கைதட்டி அதுக்கு இன்னும் ஒரு கட்டத்தில் அதை என்ன செய்வது, தூக்கி விடுவது இன்னும் பெரிய பாவம். செய்த பாவம், மக்களை மடையனாக்கினான். மக்கள் அவனுக்கு வழிபட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹும் கானூ கௌமன் ஃபாஸிகீன். உனக்கு நான் புத்திய தந்திருக்கிறேன் சிந்திக்கிறதுக்கு, புத்திய தந்திருக்கிறேன் யோசிக்கிறதுக்கு. யாராவது ஒருத்தருக்கு கொண்ட புத்திய கொடுத்திடவானம், உங்களோட தலையை இன்னமொத்தருக்கு கொடுத்திடவானம். நீங்க யோசிங்கோ. நீங்க யோசிக்காம, நீங்க சிந்திக்காம, இன்னமத்தர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு நீங்க அதுக்கு கைதட்டினா இன்னஹும் கானூ கௌமன் ஃபாஸிகீன், நீங்க பாவிகள் என்று குர்ஆன் சித்தரிக்கிறது. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலம்மா ஆஸஃபூனா, அந்த மக்கள் அந்த ஃபிரௌனுக்கு வழிபட்டு ஃபிரௌனுடைய பேச்சுக்கு கைதட்டி ஃபிரௌனுக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து அவனை தலைவனாக ஆக்கிவிட்டார்கள். ஃபலம்மா ஆஸஃபூனா, அவர்கள் எங்களுடைய கோபத்தை கிண்டி விட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், எங்களுக்கு கோபம் வந்து விட்டது. ஃபிரௌன் பேசினது எங்களுக்கு வந்த கோபத்தை விடவும் அவன் பேசியவைகளை நம்பி அதுக்கு வழிபட்டாங்களே, அவர்களின் மீது எங்களுக்கு கோபம் வந்து விட்டது. எங்களை அவர்கள் கோபமாக்கி விட்டார்கள். எங்களுடைய கோபத்தை அவர்கள் வெளிப்படுத்தி விட்டார்கள். நாங்கள் அப்படியே அவங்க எல்லாரும் அழிச்சு போட்டோம். எல்லாரும் அழிச்சு போட்டோம். நீங்க ஒரு நாளும் நல்லவர்களாக மாட்டீங்க. உங்களுக்கு விமோசனம் கிடைக்க மாட்டாது, உங்களுக்கு நரவு கிட்ட மாட்டாது. ஏண்டா மற்றவன் சொல்ற பொய்க்கு கைதட்டி வரவேற்கிற சமூகத்துக்கு ஒரு நாளும் விமோசனம் கிடைக்க மாட்டாது, ஒரு நாளும் கண்டிருக்க மாட்டாங்க. இது ஏந்த கருத்தல்ல, குர்ஆனுடைய கருத்து. குர்ஆனை திரட்டுங்கள், கையில் எடுங்கள், படித்து பாருங்கள். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒன்று அவன் பொய் சொல்லுகிறான், அந்த பொய்க்கு கைதட்டி வரவேற்று நாங்கள் கண்ணால கண்டோம், கண்ணால கண்டோம். இது கடந்த காலங்கள் எல்லாருமாக சேர்ந்து இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை சமூகம் இனவாதம் பிடித்த, இனவாதத்தை கட்டிக் கொண்டிருந்த, மனிதநேயமற்ற, அரசியல் எந்த ஒரு அனுபவம் இல்லாத ஒருவனை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். என்ன நடந்தது? அல்லாஹ் எப்படி சோதிச்சான்? அல்லாஹ் எப்படி நாட்டு மக்களை சோதிக்க வைத்தான்? அல்லாஹுடைய கோபம் பல வகையில் எங்களுக்கு வரும், பல வகையில் வரலாம். அவைகளை அனுபவித்திருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மிக அன்பாக சொல்லுகின்றேன், பொய் சொல்லுவதை விடவும் பொய்யை வரவேற்று பொய்க்கு கைதட்டி பொய்யை பாராட்டுவது மிகப்பெரிய பாவம் என்பதை அனைவருக்கும் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். இதை சொல்லிவிட்டு கடைசியாக அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கு நடந்த வரலாறு இருக்கிறது. ஃபஜஅல்நாஹும் ஸலஃபன், அது நடந்து முடிந்த விஷயம். அது எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால இப்படி ஒன்று நடந்துச்சு என்பது உங்களுக்கு ஒரு வரலாறு. ஆனா வமஸலல் லில் ஆகிரீன், உங்களுக்கு இது ஒரு பாடம். இதை நீங்க செஞ்சாலும் உங்களுக்கு இது திருப்பி கிடைக்கும். இதை நீங்க செஞ்சாலும் இந்த பாவத்துக்கு நீங்க பங்காளியாக போவீங்க. அந்த காலத்தில் நடந்தது தான், ஆனா அது முடிந்து விட்டது நினைக்க வேண்டாம். இதை உதாரணமாக, உபமானமாக, ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு நான் ஆக்கி வைத்திருக்கிறேன். எனவே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி குர்ஆன் மிக தெளிவாக, மிக அழகாக எங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த காலகட்டத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது நடவடிக்கை என்ன தெரியுமா? ரப்பிடத்தில் கையேந்துங்கள், அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். எதற்கு? நான் இவ்வளவு நாளும் செய்த பாவத்துக்கு தௌபாவாக, இவ்வளவு நாளும் செய்த பாவத்துக்கு தௌபாவாக. வெறுமனே தொழுகையை கலா செய்வது மட்டுமல்ல பாவம்,
ஜகாத்தை கொடுக்காம இருக்கிறது மட்டுமல்ல பாவம், ஒரு பாவியை தூக்கி விடுவதும் பாவம். பாவியை தூக்கி விடுவதும் பாவம், பாவத்தை ப்ரொமோட் பண்ணுவதும் பாவம். மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், மிக அன்பாக சொல்லுகின்றேன். இந்த விடயத்தில் முஸ்லிம் சமூகம் முதலாவது செய்ய வேண்டிய வேலை, நாங்கள் பாவ மன்னிப்பு தேடி இறைவனின் பக்கமாக மீண்டு, யா அல்லாஹ் கடந்த காலங்களில் நாங்கள் செய்த தவறை மன்னித்துக் கொள்வாயாக, ஒரு நல்ல ஆட்சி எங்களுக்கு தந்தருள்வாயாக, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவாயாக, இந்த நாட்டிலே நல்ல ஒரு சகவாழ்வை ஏற்படுத்தி வைப்பாயாக, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிறக்க இருக்கின்ற பாடசாலைகளில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவ மணிகளுக்கு நல்ல விழும்பியங்கள் நிறைந்த வேல்யூஸ் நிறைந்த குவாலிட்டி எஜுகேஷன் இந்த சமூகத்துக்கு தேவை, இந்த நாட்டுக்கு தேவை, இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு தேவை. இதுக்கு என்ன செய்திருக்கிறார்கள், இதுக்கு என்ன செய்யலாம்? எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் ஹஜ்ரத் மூசா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்கா முக்கர்ரமாவுக்கு 3 துஆ செய்தார்கள். மக்கா முக்கர்ரமாவுக்கு 3 துஆ செய்தார்கள். அந்த 3 துஆவையும் எங்க நாட்டுக்கு நாங்க செய்யணும், எங்க நாட்டுக்கு நாங்க செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவுக்கு போனாங்க, அதே 3 துஆவை கேட்டார்கள், அதே 3 துஆவை கேட்டார்கள். அல்லாஹ் யா அல்லாஹ் மதீனா முனவ்வராவுடைய தராசீலையும் மதீனா முனவ்வராவுடைய கொத்தி, அதாவது ஈச்சம் பழத்தை நிறுக்கிற அந்த அளவு கோல்லையும் பரக்கத்து செய்வாயாக. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஸாஇனா, எங்கட சாஅல பரக்கத்து செய்வாயாக, எங்கட தம்ருல பரக்கத்து செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்சம் பழத்துல பரக்கத்து செய், அது எங்கட பொருளாதாரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டிருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மதீனா முனவ்வரா மக்கா முக்கர்ரமாவுல குடும்பத்தை விட்டுட்டு முதலாவது கேட்ட துஆ, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன், யா அல்லாஹ் பாதுகாப்பான இடமாக இந்த இடத்தை ஆக்கி வைத்து விடுவாயாக. சேஃப்டி, நாங்க இருக்கக்கூடிய நாடு எங்களுக்கு சேஃப்டி, எங்களுக்கு பாதுகாப்பு. இங்க யாரும் யாரையும் அடித்து கல்லடித்து நெருப்புல போட்டு கடந்த காலங்களில் நடந்த வரலாறுகள் தெரியும். அப்படிப்பட்ட ஒன்று நடக்காமல் இந்த ஊரை பாதுகாப்பாக வைத்து விடுவாயாக என்று சொல்லி நாங்கள் துஆ கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2வது துஆ கேட்டாங்க, வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி ரிஸ்கல் லஹும், யா அல்லாஹ் நல்ல ஒரு நிலையான பொருளாதாரம், எங்கட மக்களுடைய பொருளாதாரம் நல்லதாக இருக்க வேண்டும், பலவருக்கமும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு எங்கட உம்மத்துடைய பொருளாதாரத்தை நிலையாக்கி வைத்திடுவாயாக, நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி வைப்பாயாக. 3வது துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு நல்ல ஒரு ஆசானை அனுப்பி வைப்பாயாக, நல்ல ஒரு ஆசிரியர் கிடைத்தால் அந்த சமூகத்துக்கு நல்ல விரும்பியங்கள் நிறைந்த கல்வி கிடைக்கும். ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் யத்லு அலைஹிம் ஆயாத்திக் வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்ம. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட துஆ இது. ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக் வயுஸக்கீஹிம் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, நானும் நீங்களும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டுக்கு துஆ கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். யா அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு ஆட்சி ஏற்படுத்தி வைப்பாயாக, பாதுகாப்பான சூழலை தருவாயாக, நல்ல பொருளாதாரத்தில் நல்ல எழுச்சி ஏற்படுத்துவாயாக, எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய சிறார்களுக்கு கல்வி கற்றுக் கொள்வதற்கான நல்ல ஒரு வேல்யூ ஸ்பேஸ், நல்ல வேல்யூ நிறைந்த விரும்பியங்கள் நிறைந்த கல்விக்கூடங்களை எங்களுக்கு அமைத்து தருவாயாக என்று சொல்லி நாங்கள் துஆ கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒன்றே நானும் நீங்களும் செய்ய வேண்டிய முதல் கட்ட பணி. 2வது பணி என்ன தெரியுமா? தயவு செய்து சொல்லுகின்றேன் அன்பான இஸ்லாமியர்களே, உங்களுடைய சுய லாபத்துக்காக வேண்டி, உங்களுடைய சுய வருமானத்துக்காக வேண்டி, உங்களுடைய சொந்த பிசினஸ் டெவலப் பண்ணுவதற்காக வேண்டி நீங்கள் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை நிறுத்திவிடுங்கள். ஏன் தெரியுமா காரணம்? நீங்க செய்யும் பொழுது அது உங்களுடைய பேரோட போறது இல்ல, அது முஸ்லீம் சமூகத்தோட தான் உங்களுடைய பேரு சேர்க்கப்படும். முஸ்லீம்கள் இப்படிப்பட்டவர்கள் தான், முஸ்லீம்கள் இப்படிப்பட்டவர்கள் தான். முஸ்லீம்கள் எதை செய்தாவது அவர்கள் சாதித்துக் கொள்வார்கள். முஸ்லீம்கள் லஞ்சம் கொடுப்பார்கள். கொடுத்தது ஒத்தர், கொடுத்தது 2 பேர், கொடுத்தது 3 பேர், அவ்வளவு தான். ஆனா 20 லட்சம் முஸ்லீம்களுடைய பேரும் சேர்ந்துதான் போகுது.
அதனால தயவு செஞ்சு இந்த முஸ்லீம்களுடைய பேரை பாதுகாப்பதே ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது எல்லாருடைய கடமை, எல்லாருடைய பொறுப்பு என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதியாக சொல்ல விரும்புகின்றேன். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு நாட்டை, ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டு போனார்கள். எனவே மதீனா முனவ்வராவில் இது 3 இருந்தது. பொருளாதாரம் மாஷா அல்லாஹ், பாதுகாப்பு மாஷா அல்லாஹ், நல்ல கல்விக்கூடங்கள். மதீனா முனவ்வராவுடைய பள்ளிவாசல் ஒரு கல்விக்கூடமாக இருந்தது, ஒரு ஜாமிஆ. அங்கு எல்லா வகையான கலைகளும் கற்பிக்கப்பட்டது. அங்கதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு படித்தார்கள், அங்கதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸுடைய பாடம் படித்தார்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அங்க தஃசீருடைய பாடம் படித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அங்கதான் ஹதீஸுடைய பாடம் படித்தார்கள். எனவே மதீனா முனவ்வராவுடைய பள்ளியும் எங்களுக்கு ஒரு உதாரணமான பள்ளி, மதீனா முனவ்வராவுடைய நகரமும் எங்களுக்கு ஒரு உதாரணமான நகரம். மதீனா முனவ்வராவில் இருந்த பாதுகாப்பு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உதாரணம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு நாடாக, அப்படிப்பட்ட ஒரு பிரதேசமாக இந்த பிரதேசத்தை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இந்த பிரதேசத்தில் எல்லா வகையான நலவுகளையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், நல்ல ஒரு ஆட்சியை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தே, பாதுகாப்பு நிறைந்த, அவமானங்கள் அற்ற, உரிமைகள் பால்படுத்தப்படாத, அனைவரையும் ஒரே விதமாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியை இந்த நாட்டில் ஏற்படுத்தி வைப்பாயாக. அனைத்து வகையான கெடுபிடிகளை விட்டு நம் அனைவரையும் பாதுகாத்திடுவாயாக. உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லீம்களாக மரணிக்க எங்களுக்கு துணை புரிவாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.